மக்களே, மூணாறுலேருந்து விஷாலி பேசுகிறேன். நம்ம இன்னைக்கு இருக்கிற ஊரில் பார்த்தீங்கன்னா செம்ம மழை, குளிர், கை காலெலாம் அப்படியே விரைச்சிக்குது. நிற்க கூட முடியல இந்த குளிரில். இந்த குளிரில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சாயாவும் பஜ்ஜி சாப்பிட்டா எப்படி இருக்கும், உங்களுக்கு பிடிக்குமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம முட்டை பஜ்ஜி தான் செய்ய போகிறோம். சமைக்க தெரியாதவங்க கூட செய்யலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்க்கலாம். முட்டை பஜ்ஜி செய்கிறதுக்கு 3 இன்க்ரீடியன்ட் தேவை. ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய், ரெண்டாவது வந்து முட்டையை வந்து தொளி உரிச்சு வச்சுருக்கேன், மூணாவது பார்த்தீங்கன்னா ஆச்சி பஜ்ஜி மாவு. இது தனியாக கடையில் கேட்டாலே கொடுப்பாங்க. இது வந்து முட்டை பஜ்ஜி போட தெரியாதவங்க கூட ஈஸியாக பண்ணலாம். அளவு தண்ணி ஊற்றி மாவை வந்து கலந்து வச்சுருக்கோம். முட்டையை வந்து 2ஆக கட் பண்ணி மாவில் வந்து 2 சைட் டிப் பண்ணி அதை அப்படியே எண்ணெயில் போட்டு நம்ம பொரிக்க போகிறோம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ எண்ணெயை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு முட்டையை பார்த்தீங்கன்னா மாவில் வந்து 2 சைட் டிப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் முட்டையை இப்போ நல்லா எண்ணெயில் போட்டிருக்கோம். எப்படி நல்லா பொரியுதுன்னு பாருங்கள். முட்டை பஜ்ஜி செஞ்சு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு ஒரு சைடிஷ் தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சில்லி பவுடர் எடுத்துக்கிறோம் நம்ம. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சம் எண்ணெயை சேர்த்துக்கிறோம். எண்ணெயை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இதோட வந்து நம்ம லெமன் சேர்த்துனா இன்னும் சூப்பராக இருக்கும். மக்களே, இந்தமாரி மழை காலத்தில் யாருக்கெல்லாம் சாப்பிட்றது பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்டில் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.